அன்று கார் கிளீனர், இன்று பல லட்சம் மதிப்புள்ள சொகுசு கார் வாங்கிய குக் வித் கோமாளி புகழ். குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமா பிரபலமாகி திரைப்படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வர்ற புகழ் லிமிடெட் எடிஷன் கார் வாங்கியிருக்க தகவலை அறிவிச்சிருக்காரு. கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தா கண்டிப்பா சினிமால நல்ல இடத்தை அடைய முடியும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம் தான் புகழ். கடலூர்ல பிறந்து வளர்ந்த புகழ் சினிமா வாய்ப்பு தேடி வந்த இடம்தான் சென்னை. எடுத்த எடுப்புல வாய்ப்பு கிடைக்காததால சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. கார், லாரி போன்ற வாகனங்கள்ல கிளீனரா வேலை பார்த்து ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்துட்டு வர்ற பணத்தை வச்சுதான் வாய்ப்பு தேட துவங்கியிருக்காரு. அந்த சமயத்துல தான் விஜய் டிவில ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியோட ஆடிஷன்ல கலந்துக்கிட்டு தன்னோட திறமைய வெளிப்படுத்தியிருக்காரு. அடுத்தடுத்த சுற்றுல முன்னேறி டிவி நிகழ்ச்சியிலையும் இவர் முகம் தெரிஞ்சது. புகழ் கஷ்டப்பட்ட காலங்கள்ல இவருக்கு பல விதத்துல உதவியா இருந்தவர் தான் வடிவேல் பாலாஜி. அந்த நன்றிய மறக்காம தான் இப்ப வரைக்கும் தன்னால முடிஞ்ச உதவிய அவரோட குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் செஞ்சுட்டு வராரு. கலக்க போவது யார் நிகழ்ச்சி இவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாலும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி தான் இவருக்கு வெள்ளித்திரை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்துச்சு. சிக்ஸர் திரைப்படம் மூலமா சினிமால அறிமுகமான புகழ் அதுக்கப்புறமா தாதா 87, கைதி, காக்டைல், சப்வே, சபாபதி, என்ன சொல்ல போகிறாய், வலிமை, எதற்கும் துணிந்தவன், வீட்ல விசேஷம், யானை, ஏஜென்ட் கண்ணாயிரம், டிஎஸ்பி, கடைசி காதல் கதை, அயோத்தி அப்படின்னு பல படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருக்காரு. ஹீரோ மெட்டீரியலாகவும் மாறி இருக்கிற புகழ் ஜூ கீப்பர் அப்படின்ற படத்துல நடிச்சாரு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. அடுத்தடுத்து சில படங்கள்ல ஹீரோவா நடிக்கிறதாகவும் கூறப்படுது. ஹீரோ சப்ஜெக்ட் படங்கள் ஒரு பக்கம் நடிச்சிட்டு வந்தாலும் முன்னணி நடிகர்களோட காமெடி வேடத்திலையும் வந்து கலகலப்பு மூட்டி வராரு. சந்தானம் இல்லாத குறைய புகழ் தற்போது நிவர்த்தி செய்வதாகவே பார்க்கப்படுது. கெரியர்ல அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வர புகழ் லிமிடெட் எடிஷன் சொகுசு கார் ஒன்று வாங்கியிருக்காரு. இது குறித்த புகைப்படத்தை அவர் சமூக வலைதளத்துல வெளியிட வைரல் ஆகி வருது. மகேந்திரா நிறுவனம் பேட்மேன் ரசிகர்களுக்காக ஒரு காரை லான்ச் பண்ணாங்க. இந்த கார்ல 999 கார்கள் மட்டுமே இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. 33 லட்சம் விற்பனையாகும் இந்த காரை தற்போது புகழ் தன்னோட மகள் மற்றும் மனைவியோட போய் வாங்கியிருக்காரு. இது குறித்த தகவலை இன்ஸ்டாகிராம்ல வெளியிட ரசிகர்கள் அவருக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க.